ஒரு ரிப்படிஷன்ல ஒரு எமர்ஜென்ட் ரிலீஃப் வேணும், ஒரு அர்ஜென்ட்டான ரிலீஃப் வேணும். பட் அது கோர்ட்டுக்கு போறச்சே அன்னைக்கு நாள் வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடேவா இருக்கு, இல்லை ஒரு வெக்கேஷனா இருக்கு, இல்லை சண்டேயா இருக்கு அப்படின்னா அந்த ரிப்படிஷன் மூவ் பண்றது உண்டா, மூவ் பண்ண முடியுமான்றது சம்பந்தமா ஒரு பர்டிகுலர் கேஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட பேரு பிரின்சிபல் பாட்னா காலேஜ் வர்சஸ் கல்யாண் ஸ்ரீனிவாஸ். கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னா, 1965 மார்ச் 29 அன்னைக்கு ஒரு காலேஜ் பிரின்சிபல் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. நீ எக்ஸாம் எழுத வர முடியாது, இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து உனக்கு எழுதுறதுக்கு அனுமதி கிடையாது, ஏன்னா நீ வந்து அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் இருக்குன்றதுனால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி மறுத்து அந்த பிரின்சிபல் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாரு. அந்த லெட்டர் வாங்கினவங்க அது வந்து 29 மார்ச் அன்னைக்கு அந்த லெட்டர் கொடுக்குறாரு. 10 நாள் கழிச்சு 11 ஏப்ரல் அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்டோட அப்பா வந்து நேரடியாக பிரின்சிபலை போய் பார்த்து ரிக்வெஸ்ட் பண்ணி இன்னொரு லெட்டர் ஒன்று கொடுக்குற பதில் லெட்டர் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாரு. அது அன்னைக்கே மறுநாளே வந்து 12th அன்னைக்கே பிரின்சிபல் வந்து நிராகரிக்கிறாரு, ரிஜெக்ட் பண்றாரு. இதை வந்து ரீகன்சிடர்லாம் பண்ண முடியாது, எக்ஸாம் எழுத விடாதது வந்து அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ்ன்றதுனால இது தப்பான ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணிடும்னு சொல்லிட்டு ரீகன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லி பிரின்சிபல் ஸ்பாட்லேயே வந்து ரிஜெக்ட் பண்றாரு. 12ஆம் தேதி அன்னைக்கே ரிஜெக்ட் பண்றாரு. 12ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டினியூஸாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ், ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோட பங்களால நேரடியாக போய் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு அந்த அப்பா. அந்த பையன் சார்பா ஒரு ஸ்டூடெண்ட் சார்பா வந்து அவரோட ஸ்டூடெண்டோட அப்பா வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. இந்த எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு கொடுத்த இந்த நோட்டீஸ் வந்து செல்லாது, அதை வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்லி அது மேல எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்மிஷன் கொடுத்து ஒரு இன்டர்ம் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாட்னா ஹைகோர்ட் கிட்ட ஒன்று ஃபைல் பண்றாரு. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட ஃபைல் பண்ண அப்ளிகேஷன் அன்னைக்கே வந்து இன்டர்ம் ஆர்டர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சாதகமா கொடுத்துட்டாரு. எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதி இருக்கு, எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்டர்ம் ஆர்டர்ஸை பாஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆர்டர்ஸ் ரிட் பெட்டிஷன் நடக்கட்டும், மெரிட்ஸ்ல வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி ரிட் பெட்டிஷனும் நடந்தது. எக்ஸாம் எழுதியாச்சுன்ற ஒரு சூழ்நிலை வந்த உடனே அந்த ரிட் பெட்டிஷனும் மேற்கொண்டு அதை டிராக் ஆன் பண்றது அவசியம் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட்டே வந்து ரிட் பெட்டிஷனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சார்பாக வந்து ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாங்க. ரிட் பெட்டிஷன் அலௌடு, ஸ்டூடெண்ட் வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான அனுமதி வந்துருச்சு அப்படின்றது மாதிரி ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ரிட் ஆர்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த ஆர்டருக்கு அகெயின்ஸ்டா பாட்னா காலேஜ் பிரின்சிபல் என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு ரிட் அப்பீல் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ரிட் அப்பீல், இது 1965-66 நடக்கிற கேஸ். சுப்ரீம் கோர்ட்ல ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணி இமிடியேட்டா இதை சேலஞ்ச் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் இதுதான், ஒரு அவசர காலமா ஒரு போர்க்காலத்து அடிப்படையில ஒரு கேஸ் வந்து அவசரமா டிசைட் பண்ணணும்னா சண்டே அன்னைக்கு ஜட்ஜோட வீட்லேயே இல்லை பங்களாலேயே வந்து இந்த கேஸை என்டர்டைன் பண்றது நியாயமான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஜஸ்டிஸோட எண்ட்ஸை மீட் பண்றது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். பட் அதே சமயத்துல இந்த பர்டிகுலர் கேஸ்ல இவருக்கு அவகாசம் இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் 11ஆம் தேதி போட்டிருக்காரு, 12ஆம் தேதி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பிரின்சிபல். 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரம் கால அவகாசம் இருந்தது. இந்த ஒரு வாரமா அவர் கோர்ட்டை நேரடியாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அப்படி அப்ரோச் பண்ணாம அவர் ஜட்ஜோட வீட்டுக்கு சண்டே அன்னைக்கு போய் அந்த பெட்டிஷன் கொடுத்து ஆர்டர்ஸ் வாங்கினது வந்து சரியான ஒரு வழிமுறை கிடையாது. இந்த மாதிரி வழிமுறையை தவிர்க்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ்னால எக்ஸாம் எழுத முடியாதுன்றது அந்த காலேஜோட இன்டர்னல் விஷயம், காலேஜோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அது சேர்ந்தது. காலேஜோட ரூல்ஸ்ல வந்து கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து தலையிட முடியாது, தலையிட்டு கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரிட் பெட்டிஷன் வந்து அவங்க ஆர்டர் பண்ணது வந்து சரியில்லைன்னு சொல்லி ரிட் அப்பீல வந்து அலோவ் பண்ணி காலேஜுக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்து அந்த பையன் எழுதின எக்ஸாம்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் எழுதின எக்ஸாம்ஸை வந்து அலோவ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் கேஸ். ஒரு சில கேசஸ்ல ரொம்ப ஒரு எமர்ஜென்ட் கேசஸ்ல அன்னைக்கு தேதியில அந்த ரிலீஃப் கிடைக்கலன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரெஜுடைஸ் ஏற்படும்ன்ற ஒரு சூழ்நிலை எதனா இருந்ததுன்னா ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு அவசர காலமா வந்து ஜட்ஜை நேரடியாக போய் பார்த்து ஆர்டர்ஸ் வாங்குறதுன்றது உண்டு. நிறைய ரிமாண்ட் அக்யூஸ்ட் வந்து நேரடியாக ஜட்ஜுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறது, நம்ம ஜட்ஜோட வீட்டுக்கே மேஜிஸ்ட்ரேட்டோட வீட்டுக்கே போய் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றதும் ஒரு பழக்கம் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல, ரொம்ப எமர்ஜென்ட் சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ணணுமே தவிர்த்து எல்லா சூழ்நிலையிலையும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்றது
தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் கேஸ் அனுப்போ